போறது அன்பே டயானா படக்குழுவின் அன்பான அழைப்பை ஏற்று உங்களுடைய பொன்னான நேரத்தை படம் பார்க்க செலவிட்டதற்கு எங்கள் படக்குழுவின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் எப்படி இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து ஏன் படம் பண்ணுவேன் அப்படிங்கிற நோக்கத்தை நான் சொல்லியிருந்தேன். கல்விக்கு நிகராக வந்து நான் சினிமாவை பார்த்தேன். ஏன்னா ரெண்டுமே சமூக மாற்றத்திற்கான கருவி அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் வந்து ஒரு ஐஏஎஸ் அகாடமி எனக்கு வந்து கலெக்டர் ஐஏஎஸ் ஆகணும் மிகப்பெரிய கனவு. ஆனால் தொடர்ந்து என்னால் வந்து அதில் பயணிக்க முடியலை. ஆனால் கூட நம்மளால முடியாட்டியும் பரவாயில்ல, நம்ம நிறைய பேரை உருவாக்கணும், என்னைய மாதிரி சாதிக்கணும்னு துடிக்கிற லட்சியத்தோடு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு நான் ஐஏஎஸ் அகாடமி ஸ்டார்ட் பண்ணேன். எப்படி சத்யா ஐஏஎஸ் அகாடமியில் பல்வேறு பின்னணியிலிருந்து வரக்கூடிய மாணவர்களை சிறந்த ஆளுமைகளாக உருவாக்குறதையே நோக்கமாக கொண்டு செயல்பட்டு இருக்கோமோ, அதே போல தான் சிறந்த படைப்புகளையும் படைப்பாளிகளையும் உருவாக்கணுங்கிற நோக்கத்தோட நியோ கேஸ்டில் கிரியேஷன் தயாரிப்பு நிறுவனம் உருவாக்கப்பட்டது. எப்படி மில்லியன் டாலரோட சேர்ந்து நியோ கேஸ்டில் கிரியேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட நோக்கமும் மில்லியன் டாலர் தம்பி யுவராஜோட நோக்கமும் ஒரே மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்மளோட அறிமுகம் ஃபஸ்ட்டு வர்றது படம் வந்து மில்லியன் டாலரோட சேர்ந்து பண்ணினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி தம்பிக்கிட்ட பேசினேன். ஸோ அப்படி தான் நான் மில்லியன் டாலரோட சேர்ந்து நாங்கள் படம் பண்ணோம். தம்பி யுவராஜை எனக்கு அறிமுகப்படுத்துறது வந்து டைரக்டர் இரா சரவணன் சார் தான். அடுத்து அன்பே டயானா படத்தை பற்றி சொல்லணும்னா, இது குடும்பமாக சேர்ந்து பார்த்து ரசிக்கக்கூடிய படமாக இருக்கும் கண்டிப்பாக. அதே சமயத்தில் வெறும் பொழுதுபோக்கு படமாக மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த கருத்தை சமூகத்திற்கு டைரக்டர் பாரி வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காப்புல, வெளிப்படையாக இல்லாமல் அதே சமயத்தில் எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி கருத்தை அதில் சொல்லியிருக்காப்புல. இந்த படத்தில் ஒவ்வொரு கேரக்டருமே, ஹீரோயின் ரம்யாவாக இருக்கட்டும், கோபியாக இருக்கட்டும், சேத்தன் சார், ரோஜா மேம் எல்லாருமே கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்க. ஸோ வந்து இது மாதிரி தொடர்ந்து நல்ல சிறந்த படங்களை வந்து நியோ கேஸ்டில் கிரியேஷன் கொடுத்துட்டே இருக்கும். அதுக்கு உங்கள் எல்லாருடைய ஆதரவும் எப்போதும் இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். வாங்க கோபி வாங்க. அனைவருக்கும் வணக்கம். அன்பே டயானா இந்த படத்தில் வந்து நான் பெங்களூர் பாபா அப்படிங்கிற ஒரு கேரக்டர். இந்த வாய்ப்பு வந்து அதே மாதிரி ப்ளஸ் எல்லாத்தையும் படம் பார்த்துருக்கீங்க. எப்படி இருந்துச்சோ கொஞ்சம் என்னோட கேரக்டர் கேட்டுக்கிறேன். இந்த சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். மற்றபடி ரொம்ப படம் பார்த்துருக்கீங்க, எனக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். அதுமாதிரி மில்லியன் டாலர்ஸ் அண்ட் சத்யா மேம் எல்லாருமே ரொம்ப நன்றி. என்னை நம்பி கேரக்டர் கொடுத்ததுக்கு பாரி இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் ஹீரோயினா மேஜிக் டயானா கோல்கால்ஸ் அப்படின்ற ஆங்கிலோ இந்தியன் கேர்ள் ஃப்ரம் பெரம்பூர் அந்த கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மில்லியன் டாலர் மேமுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் பாரி ரொம்ப அழகாக இந்த கேரக்டர் இந்த படமும் எழுதியிருந்தார். அண்ட் என் கேரக்டரும் ரொம்ப அழகாக வடிவமைச்சிருந்தாங்க. இந்த ரோல் ப்ளே பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ரெசன்ட் மீடியா எல்லோரும் படம் பார்த்துக்கணும். உங்களோட சப்போர்ட் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான இந்த பயணம்ன்றது ஜமால் ஆரம்பிச்சது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இல்லை. 2013 ஆக்டிங் கிளாஸ் இப்போ சேர்ந்தோம், அதுலேருந்து ஆரம்பிச்சது. எல்லாமே இந்த பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணி முகம் தெரியாமல் க்ரௌடில் நின்று அப்படி ஒன்றா பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்தோம். ஜமா பண்ணதுக்கு ரொம்ப நம்பிக்கையோடு தான் நாங்கள் வந்து உங்களெல்லாம் சந்தித்து தேட்டருக்கு போய் பார்த்தோம். ஜமா வந்து தேட்டருக்கெலாம் பெருசாக வந்து ரீச்சில் இந்த அன்பே டயானா முழுக்க தேட்டர்களுக்காக எடுக்கப்பட்ட படம் தான். உங்கள் ப்ரெஸ் பீப்புள் நீங்கள் எல்லாருமே வந்து இதை நீங்கள் சப்போர்ட் பண்ணது இந்த ஈவினிங் நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்குறது பயங்கர ஓவர்வெல்மிங்காக இருந்தது எனக்கு. ஏன்னா என்ன மாதிரி வளர்ந்து வர்ற கலைஞர்களுக்கு எல்லாருமே வந்து இது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எழுத போகிற ஒரு வார்த்தையும் தான் மக்களுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இந்த வெற்றி வந்து எனக்கான வெற்றியாக மட்டும் இருக்காது, என்ன மாதிரி இன்னும் கஷ்டப்பட்டு இருக்க நிறைய உதவி இயக்குநர்களுக்கும் அதுக்கான வெற்றியுமா இருக்கும். இந்த மாதிரி கஷ்டப்படுற நடிகர்களுக்குமான வெற்றியாகவும் கூட இது இருக்கும். கண்டிப்பாக இந்த படத்தை மக்கள்கிட்ட போய் நல்லபடியாக கொண்டு போய் சேருங்க.
உங்கள் எல்லாருக்கும் படம் பிடிச்சிருக்கு அப்படின்றது வந்து நீங்கள் சொன்ன வார்த்தைகள்லேருந்து எங்களால் கண்டிப்பாக இந்த படத்தை உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ